ஹாய் வாஸ் வெல்கம் டு சமையலறை. நேற்றுக்கு வீடியோவில் நாங்கள் வேர்க்கடலையில் எப்படி ஸ்வீட்டான அல்வா செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நன்றாக வறுத்து தோல் நீக்கிய வேர்க்கடலை ஒரு கப் எடுத்துக்கொள்ளுங்கள். அதே போல் சீனி ஒரு கப் எடுத்துக்கொள்ளுங்கள். மாஜரின் தேவையான அளவு உங்களோட அல்வாவை நீங்கள் கொட்டுற பாத்திரத்துக்கு ஏற்ற அளவு எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு கையளவு தண்ணீர் எடுத்துக்கொள்ளுங்கள். முதல்ல வேர்க்கடலையை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு மிக்ஸி ஒரு சுற்றுற அளவுக்கு மிக்ஸி ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், இந்த வேர்க்கடலை கொஞ்சம் முழுசாகவும் கொஞ்சம் தூளாகவும் ஆகியிருக்கும். இது இப்படியே எடுத்து வச்சுக்கொள்வோம். அடுத்ததான் நாங்கள் அல்வா போட போகிற தட்டை மாஜரின் பூசி ரெடி பண்ணுவோம். இப்படி நன்றாக எல்லா இடமும் பழுமாறு மாஜரினை பூசி இந்த தட்டை நாங்கள் ரெடி பண்ணிக்கொள்வோம். இப்போது ஒரு பாத்திரத்தை நாங்கள் அடுப்பில் வச்சு இதுக்குள்ளே நாங்கள் எடுத்து வச்சுக்கிற சீனியை போட்டு இந்த சீனிக்கு மேலே ஒரு கையளவு தண்ணீர் எப்படி தெளித்து கொள்வோம். இப்போது அடுப்பை நாங்கள் ஆன் பண்ணி சீனி நல்லா சூடாக்க போகிறோம். இப்படி சீனியை நல்லா கிளறி விடுவோம். ஏனெண்டா சீனி அடி பிடிச்சிடுமென்றதால சீனியில் வெப்பம் அதிகரிக்க சீனி இந்த சட்டியோட ஒட்ட பார்க்கும். அதனால் நாங்கள் இதை இடைக்கிட்ட அப்படியே நல்லா கிளறி விட்டுக்கொள்ளுவோம். இப்போ பாருங்கள், சீனி கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி கொண்டிருக்கு. இதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. இப்போ பாருங்கள், சீனி கரைஞ்சி அப்படியே தண்ணி மாதிரி கம்பி பதத்துக்கு வரும்போது ஒரு ப்ரௌன் கலரில் வருது. இப்போது சீனி நல்லா கரைஞ்சி இப்படி வந்த பிறகு நாங்கள் எங்களோட அடுப்பை ஆஃப் பண்ணிக்கொள்ளலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நாங்கள் எடுத்து வச்சுருக்கிற அந்த வேர்க்கடலையை இதுக்குள்ளே போட்டு நல்லா கிளறி கொள்ளுவோம். இப்போ பாருங்கள், நல்லா கிளறினதுக்கு பிறகு நாங்கள் மாஜரின் பூசி வச்சுருக்கிற அந்த தட்டில் இந்த கலவையை அப்படி எடுத்து கொட்டுவோம். இப்படி எடுத்து இந்த கலவையில் நல்லா பரப்பி விடுவோம். ஒரு நிமிஷத்துக்கு இந்த கலவை இப்படியே இருக்கட்டும். ஒரு நிமிஷம் இப்படியே விடுவோம். இப்போ ஒரு நிமிஷம் கழித்து நாங்கள் எங்களுக்கு விருப்பமான மாதிரி வெட்டி கொள்ளலாம். இதை பிரித்து எடுக்கிறதுக்காக விருப்பமான மாதிரி நாங்கள் இதை பிரித்து எடுத்துக்கொள்ளலாம். இப்படி பிரித்து துண்டுகளாக விருப்பம் இல்லாதவங்க இதை உருண்டையாகவும் பிடிச்சு கொள்ளலாம். இப்போ பாருங்கள், சுவையான வேர்க்கடலை அல்வா ரெடி. நன்றாக ஆறிய பிறகு சாப்பிட சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.